அன்பான தமிழ் பேசும் உறவுகளே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய தினமும் ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். இது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு திருட்டுச் சம்பவம். யாழ்ப்பாணம் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளில் துவிச்சக்கர வண்டிகளை திருடிய நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் காங்கேசன்துறை மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கரணவாய் பகுதியைச் சேர்ந்த 23 வயதான நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். பாருங்கள், வரும் 23 வயசு தான், எவ்வளவு உழைச்சி சாப்பிடக்கூடிய வயசு. இந்த திருட்டு சம்பவம் பண்ணுறது லேசி வேலை கிடையாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு வேலைன்னு தெரியும். அப்படி ஒரு கஷ்டமான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நேர்மையாக ஒரு நாள் கூலி வேலைக்காச்சும் போய் சம்பாதிப்போன்னு ஒரு நாள் கூட அவர் ரிஸ்க் எடுக்கலன்றது தான் உண்மையான விஷயமாக இருக்கும். மேற்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட மேலதிக விசாரணைகளின் போது பல்வேறு பகுதிகளில் அவர் துவிச்சக்கர வண்டிகளை திருடிய சம்பவங்களுடன் தொடர்பு பட்டுள்ளமையும் தெரிய வந்திருக்கின்றது. இதனையடுத்து சந்தேக நபர் வழங்கிய தகவலுக்கு அமைய 12 துவிச்சக்கர வண்டிகள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைதான சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்ட துவிச்சக்கர வண்டிகளையும் நெல்லியடி போலீசார் ஊடாக பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. ஓகே, இன்றைய தினம் இந்த ஒரு செய்தியை பார்த்துருந்தீங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள். தொடர்ச்சியாக நான் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. மற்றும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் தாஜுதீன் ரைஸ்.